23/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்னங்களால் அலங்கரித்து வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பார். அதனால் அளவற்ற குஷியில் இருங்கள். ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு வையுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: தனது தாரணையை வலிமையுள்ளதாக உறுதியாக ஆக்குவதற்கான ஆதாரம் எது? பதில்: தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கு சதா இதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. அது பிறகு கல்பத்திற்கு பின்னாடி கூட இதே தான் நடக்கும். என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்னாடி கூட இப்படிதான் நடந்தது. எதுவுமே புதுசு இல்லை. இந்த யுத்தமும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்தது. மீண்டும் அவசியம் அந்த யுத்தம் நடக்கும். இந்த வைக்கோல் குவியல் பழைய உலகம் மற்றும் இந்த உடல் அழியதான் போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது போல ஒவ்வொரு வினாடியும் டிராமாவின் நினைவில் இருப்பீங்கன்னா, அதாவது இது ஒரு டிராமா, அழிவற்ற உருவாக்கப்பட்ட டிராமா. அதனால இது போன கல்பம் இப்படிதான் இருந்தது, இப்பயும் அதான் நடக்குது. அந்த டிராமாவோட நினைவுல இருந்தீங்கன்னா தாரணை கூட வலிமை உள்ளதாக ஆகி கொண்டே செல்லும்ட்டு பாபா சொல்றாரு. பாடல்: தூரதேசத்தில் வசிப்பவர். ஓம் சாந்தி. குழந்தைகள் இதற்கு முன்பும் தூரதேசத்திலிருந்து வேறொரு தேசத்திற்கு வந்துள்ளனர். இப்போது இந்த அந்நிய தேசத்தில் துக்கம் அடைந்துள்ளனர் பாபா சொல்றாரு. அதனால அழைக்கிறாங்க, தங்களுடைய தேசம் ஆகிய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள்ட்டு கூப்பிடுறாங்க எல்லாரும் பாபாட்ட. இது உங்களுடைய அழைப்பு தான் இல்லையா? அப்ப நீங்க தானே கூப்பிட்டீங்க, ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டு போயிடு கடவுளே அப்படின்னு நம்ம தான் கூப்பிட்டோம். நீண்ட காலமாக நினைவு செய்தே வந்திருக்கிறீங்க. அதனால் பாபாவும் குஷியோடு இப்ப வராரு, நம்மளை பார்க்க வந்துக்கிறாரு. நாம் குழந்தைகளிடம் செல்கிறோம் என்பதை கூட அவர் அறிந்துள்ளார். எந்த குழந்தைகள் காமசிதையில் அமர்ந்து எரிந்து விட்டுள்ளனரோ அவர்களை வீட்டுக்கும் அழைத்து செல்வேன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பேன். அதற்காக ஞானத்தால் அலங்கரிக்கவும் செய்வேன் என்று சொல்றாரு. வீட்டுக்கு ராஜ்யத்துல கூட்டு போறதுக்காக நம்ம ஞானத்தினால அலங்கரிக்கிறேன்னு சொல்றாரு. குழந்தைகளும் தந்தையை காட்டிலும் அதிகம் இப்ப குஷி அடைய வேண்டும். பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவர்களாக நாம் ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். பாபா தினந்தோறும் இப்ப புரிய வைக்கிறார் நமக்கு. ஆத்மா பேசுகிறது இல்லையா? பாபா 5000 ஆண்டுகளுக்கு பிறகு டிராமாவின் அனுசாரம் நீங்க வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு மிகுந்த குஷியின் கஜானா கிடைத்து கொண்டிருக்கிறதுட்டு பாபா சொல்றாரு. பாபா, நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எங்களை தங்களின் வீடு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நான் இந்த வேறொரு ராஜதானியில் தான் வர வேண்டும் என்று இருக்கிறதுன்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. அதாவது ராவண ராஜ்யத்துலதான் வந்து நம்மளை கூட்டிட்டு போக வர்றாரு. பாபாவுக்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பாட்டு இங்க இருக்குதுன்றாரு. அதுவும் குறிப்பாக இந்த வேறொரு மாற்றான் தேசத்துல வந்திருக்கிறார் எனும் போதுன்னு சொல்றாரு. இவ்விஷயங்களை நீங்கள் இப்போதுதான் புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும். அங்கே இதற்கான அவசியமே இருக்காது. சொர்க்கத்துல இந்த ஞானம் எல்லாம் தேவையில்லைன்றாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகியிருக்கிறீங்க. டிராமாவின் நடிகர்களாக இருந்த போதிலும் தந்தையை பற்றி அறியாம தான் இருந்தீங்க. எந்த தந்தையானவர் செய்பவராக இருக்கிறாரோ அவர் எதை செய்கிறார், எதை சேவிக்கிறார் என்பதை நீங்க மறந்துட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பழைய உலகம் முழுவதையும் இப்ப சொர்க்கமாக ஆக்குவதற்காக வராரு. ஞானம் கூட தருகிறார். அவர் ஞானக்கடலாக உள்ளார் என்றால் அவசியம் ஞானம் தருகின்ற காரியத்தை செய்வார் இல்லையா? பிறகு உங்கள் மூலமாக செய்விக்கவும் செய்கிறார். மற்றவர்களுக்கு செய்தி கொடுங்கள். தந்தை அனைவருக்குமே சொல்றாரு, இப்போது தேக உணர்வை விட்டு என்னை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. நான் ஸ்ரீமத் தருகிறேன். அனைவருமே பாவாத்மாக்கள் தான்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ உலகமே பாவாத்மாக்கள் தான். இச்சமயம் மரம் முழுவதும் தமோ பிரதான இற்று போன நிலையை அடைஞ்சிருக்குது. எப்படி மூங்கில் காட்டை நெருப்பு பற்றி கொண்டால் முற்றிலும் முழுவதுமாக எரிந்து அழிந்து விடுகிறது இல்லையா? அது மாதிரி இப்போ முற்றிலும் இருண்டு போன நிலையா ஆயிடுச்சுன்றாரு. காட்டில் தண்ணீர் எங்கிருந்து வரும் நெருப்பை அணைப்பதற்குன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது மூங்கில் காட்டுல தீ பத்திக்கிட்டா அங்க எப்படி தண்ணி வரும் நெருப்பை அணைக்கிறதுக்கு? அந்த மாதிரி இந்த பழைய உலகம் இப்போ முழுவதையும் தீப்பற்றி கொள்ளும்ன்றாரு. அப்ப நெருப்பெல்லாம் அணைக்க முடியாதுன்றார். பாபா சொல்கிறார், எதுவுமே புதிதல்ல, எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்க்க வேண்டியதான். போன கல்பத்துல என்ன நினைச்சோ அதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்றாரு. பாபா நல்ல நல்ல பாயிண்ட்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவற்றை குறித்து வைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா புரிய வைத்துள்ளார். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் அவர்களின் தர்மங்களை மட்டும் ஸ்தாபனை செய்வதற்காக வராங்க. அவர்களை பைகம்பர் மெசேஞ்சர் என்றெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க மெசேஞ்சர்லாம் கிடையாது, தூதுவர்கள்லாம் கிடையாது. அவங்க செய்தி கொடுக்க வந்தவங்கலாம் கிடையாது. அவங்க ஸ்தாபனை பண்ண, அவங்களோட தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாங்க. இதையும் மிகவும் யுக்தியுடன் எழுத வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. குழந்தைகளும் அனைவரும் தான்
அனைவருமே நீங்க எல்லாரும் சகோதரர்கள்ன்றாரு. ஆக ஒவ்வொரு சித்திரத்திலும் ஒவ்வொரு வாசகத்திலும் அவசியம் நீங்க எழுதணும். ஷோபாவா இது போல புரிய வைக்கிறாருன்ட்டு நீங்க ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதணும். பாபா சொல்றாரு, குழந்தைகளே நான் வந்து சத்தியுக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. அதில் 100% சுகம் சாந்தி பவித்திரத்தை அனைத்து இருக்கும். அதாவது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல 100% சுகம் சாந்தி தூய்மை இருக்குன்றார். அதனால் அது சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற தர்மங்கள் அனைத்தையும் விநாசம் செய்வதற்கு நான் தான் கருவியா இருக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம் தான், அது புது உலகமா இருக்கும். பழைய உலகத்தை அழிக்க செய்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இது போன்ற வேலையோ வேற யாரும் செய்யறதில்ல. சங்கர் மூலம் விநாசம் என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணுவும் லட்சுமி நாராயணர் தான் சொல்றாரு. அதாவது இந்த பழைய உலகத்தை அழிச்சு புது உலகத்தை படைக்கிறது இந்த மாதிரி யாரும் செய்யறதில்ல. சங்கரர் மூலம் விநாசம்ட்டு பாடப்பட்டிருக்குது. ஆனா விஷ்ணுன்றது லட்சுமி நாராயணர் இணைந்த ஸ்வரூபம் தான்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கேதான் இருக்கிறாரு. இவரே தூய்மையான பரிஸ்தாவா ஆகிறாரு. அதனால் பிறகு பிரம்மா தேவதாக என்று அவர் சொல்லப்படுகிறார். அவர் மூலம் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா பாபாவும் தேவி தேவதா தர்மத்தின் முதல் இளவரசராக ஆகிறார். ஆக பிரம்மா மூலமா ஸ்தாபனை, சங்கர் மூலமா விநாசம்ட்டு பாடப்பட்டிருக்குது. சித்திரமும் கொடுக்கணும் இல்லையா, புரிய வைப்பதற்காக இந்த சித்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் அர்த்தம் யாருக்கும் தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சித்திரங்களோட அர்த்தம்லாம் யாருக்கும் தெரியாதுன்றாரு. சுயதர்சன் சக்கரதாரி பற்றியும் இப்ப புரிய வைக்கப்பட்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மா சிஷ்டியின் முதலிடை கடை பற்றி தெரிஞ்சிருக்கிறாரு. அவரிடம் முழு ஞானம் இருக்குது என்றால் சுயதர்சன சக்கரதாரி ஆகிறார் இல்லையா. பாபாட்டையும் முழு ஞானமும் இருக்குது இல்லையா, அதனால அவரும் சுயதர்சன சக்கரதாரி. அதனாலதான் நம்மளையும் சுயதர்சன சக்கரதாரியா ஆக்கணும்னு சொல்றாரு. நாம் தான் இந்த ஞானத்தை சொல்கிறோம் என்று அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. பாபாவோ தாமரை மலர் போல நான் ஆக வேண்டும் என சொல்ல மாட்டார் இல்லையா. ஏன்னா அவரு தூய்மையா தான் இருக்கிறார். சத்தியுகத்தில் நீங்கள் தாமரை மலர் போல தான் இருக்கிறீங்க. சன்னியாசிகளுக்கு இதை சொல்ல மாட்டாங்க. அவர்களும் காட்டுக்கு சென்றுறாங்க. அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. பாபாவும் சொல்றாரு, அவர்கள் முதலில் பவித்திர சதோபிரதானமாக உள்ளனர். பாரதத்தை பவித்திரதாவின் பலத்தினால் முற்றிலும் விழுந்து விடாதவாறு நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த சன்னியாசிகள் சன்னியாச தர்மத்துல வீட்டை விட்டு காட்டுக்கு போயிட்டு தூய்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பாரதம் வந்து சாயாதவாறு நிறுத்தி வைக்கிறாங்கன்றாரு. பாரதத்தை போன்ற பவித்திர தேசம் வேற எதுவுமே உலகத்துல கிடையாதுன்றாரு. எப்படி பாபாவுக்கு மகிமை உள்ளதோ அது போல பாரதத்திற்கும் மகிமை இருக்குது. சிவனுக்கு எப்படி மகிமை இருக்கோ அது மாதிரி பாரதத்துக்கும் மகிமை இருக்குதுன்றார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. ஒரு காலத்துல தங்க குருவியா இருந்தது இந்த பாரதம் தான். இந்த லட்சுமி நாராயணன் அதுலதான் ராஜ்யம் செஞ்சாங்கன்ட்டு பாபா சொல்றார். பிறகு எங்கே போனாங்க, இதை இப்போது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த தேவதைகள் தான் மறுபிறவை எடுத்து 84 பிறவிகள் எடுத்து பிறகு பூஜாரி ஆகிறாங்க என்பது வேற யாருடைய புத்தியிலும் இருக்காதுன்ட்டு பாபா சொல்றார். இப்போது உங்களுக்கு முழுமையான ஞானம் இருக்குது. நாம் இப்போது பூஜைக்குரிய தேவி தேவதா ஆகிறோம்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு பூஜாரி மனிதர்களாக நாம் ஆவோம். மனிதர்களும் மனிதர்களாக தான் இருப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்படி விதவிதமாக உருவாக்கப்பட்டுள்ள சித்திரங்கள் போல எந்த ஒரு மனிதரும் இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இவை அனைத்து பக்தி மார்க்கத்தின் ஏராளமான சித்திரங்களாக இருக்குது. உங்களுடைய ஞானமும் குப்தமாக இருக்குது. இந்த ஞானத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்ட்டு பாபா சொல்றாரு. யார் இந்த தேவி தேவதா தர்மத்தின் இலைகளாக சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஞானத்தை நம்ம சொல்றோம்னா எல்லாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. யார் இந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ இலைகளா இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து ஞானத்தை இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. மற்றபடி மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப வேற தர்மம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. யார் சிவனுக்கும் தேவதைகளுக்கும் பக்தி செய்யறாங்களோ அவங்க தான் வருவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. முதலில் எனக்கும் கூட பூஜை செய்யறாங்க. பிறகு பூஜாரி ஆகி தனக்கே கூட பூஜை செய்யறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக இப்போது குஷி ஏற்படுகிறது. நாம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆனோம். இப்போது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். எவ்வளவு குஷியை கொண்டாடுறாங்க. இங்கோ அல்ப காலத்துக்கு மகிழ்ச்சி கொண்டாடுறாங்க. அங்கோ உங்களுக்கு சதா காலமும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இங்க பாருங்க, அப்பப்ப அதாவது ஒரு பண்டிகை வந்தா குஷியா இருக்கிறோம். அதனால அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சதா காலமும் சொர்க்கத்துல குஷி நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி நிறைந்திருக்குன்றாரு. அங்கே தீபாவளி முதலைவை லட்சுமியை அழைப்பதற்காக இல்லை. அங்க வந்து இங்கெல்லாம் தீபாவளி கொண்டாடும் போது லட்சுமி பூஜை செஞ்சு லட்சுமி அழைப்பதற்காக தீபாவளி கொண்டாடுவாங்க. அங்க வந்து உண்மையால லட்சுமியே இருப்பாங்க. அங்க தீபாவளி ஒன்றும் லட்சுமியை வந்து அழைக்கிறதுக்காக கொண்டாடல. முடிசூட்டு விழாவாக அங்க தீபமாலா இருக்கும். அங்க தீபமாலான்றது தீபங்களின் ஒளி. அது அங்க வந்து முடிசூட்டு விழாவை தான் அப்படி கொண்டாடுவாங்க. மற்றபடி இச்சமயம் என்ன பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றனவோ அவை அங்கே இருக்காது. சொர்க்கத்துல பண்டிகை நாள்லாம் தனித்தனியாலாம் ஒரு நாள் கொண்டாட மாட்டாங்க. அங்க என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். டெய்லியுமே பண்டிகை மாதிரி தான் இருக்கும் சொர்க்கத்துல. அங்கோ சுகத்தின் மேல் சுகம் இருக்கும்.
இந்த ஒரு சமயத்தில் தான் நீங்க முதல் இடைக்காடை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த பாயிண்ட்டுகள் அனைத்தையும் இப்ப எழுதுங்க. சன்னியாசிகளுடையது ஹடயோகம், இது ராஜயோகம்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு ஒவ்வொரு பக்கத்திலும் அங்கங்கே சிவபாபாவின் பெயர் அவசியம் இருக்கணும்ன்றாரு. அதாவது இப்போ நம்ம 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி எல்லாருமே நம்ம எடுக்கும்போது எல்லா படம்லாம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த படத்துல ஒவ்வொரு படத்துலையும் இது சிவபகவானுடைய மகா வாக்கியம்ட்டு எழுதணும். சிவபாபா சொன்னது, இறைவன் சொன்னது அப்படின்றது எழுதணும். சிவபாபா குழந்தைகளாக நமக்கு புரிய வைக்கிறார். நிராகார ஆத்மாக்கள் இப்போது சாக்காரத்தில் சரீரத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ நம்ம தான் பரந்தாமத்துல இருந்தோம், இப்போ வந்து இந்த உடல்ல உட்கார்ந்துருக்குறோம்ட்டு பாபா சொல்றாரு, புரிய வைக்கிறாரு. ஆகவே பாபாவும் சாக்காரில் பிரவேசித்து புரிய வைப்பார் இல்லையா. நம்ம உடம்புல வந்துட்டதுனால நமக்கு புரிய வைக்கணும்னா நம்மள மாதிரி அவரும் ஒரு உடல்ல வந்து புரிய வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. சிவபகவான் குழந்தைகளுக்கு சொல்கிறார். அவர் தாமே இங்க முன்பாக வந்திருக்கிறார் இல்லையா. மிக முக்கியமான பாயிண்ட்டுகள் புத்தகத்தில் அப்படி தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அதை படிப்பதன் மூலம் தானாகவே ஞானம் வந்துடணும். முக்கிய முக்கிய பாயிண்ட்டுகள்லாம் நம்ம வந்து தெளிவா எழுதணுன்றாரு. அதை படிச்சு எல்லாருக்கும் ஞானம் தானாவே புத்தியில வந்துடணும். சிவபகவான் வாக்கு எனும் போது அதை படிப்பதன் மூலம் மஜா வந்துவிடும் எல்லாருக்கும்ன்றாரு. இது புத்தியின் வேலை இல்லையா. பாபாவும் சரீரத்தை கடனாக பெற்று பிறகு அதன் மூலம் சொல்றாரு இல்லையா. இவருடைய பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் கூட கேக்குது. குழந்தைகளுக்கு நஷா அதிகம் இப்ப இருக்கணும், பாபா மீது மிகுந்த அன்பு இருக்கணும். இதுவும் அவருடைய ரதம் தான். இப்ப பிரம்மா பாபாவுடைய உடல் வந்து சிவபாபாவுடைய ரதம், நந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. நந்தி மேலதான் சிவன் வந்து நந்தியோட உடல்ல அதாவது நந்தின்றது பிரம்மா பாபா, அவருடைய உடல்ல தான் இவர் வந்திருக்கிறாரு. அவரை தான் பக்தியில நந்தியா காமிச்சிருக்காங்க. இவரின் அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் நான் இவருக்குள் பிரவேசமாகி உள்ளேன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா மூலம் இவர்கள் பிராமணராக ஆகிறாங்க. இப்ப நம்ம இந்த பிரம்மா மூலமா தான் நம்ம எல்லாரும் பீக்கா இருக்கிறோம். பிறகு மனுஷன் வந்து தேவதையா ஆகிறாங்கன்றாரு. சித்திரம் எவ்வளவு தெளிவாக உள்ளது. தனது சித்திரத்தையும் கொடுங்கள். மேலே அல்லது பக்கத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவராக யோக பலத்தினால் நாம் இது போல ஆகிறோம். மேலே சிவபாபா இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ உங்களோட சித்திரத்தையும் கொடுங்க. அப்புறம் பக்கத்துல உங்க 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 சித்திரம் பக்கத்துல, உங்க போட்டோ பக்கத்துல லட்சுமி நாராயணனுடைய படம் வச்சிருங்க. இரட்டை கிரீடம் அணிந்தவராக இந்த மாதிரி நாங்க ஆகிறோம். இந்த யோகா பண்ணி இந்த மாதிரி நாங்க ஆகிறோம். மேல வந்து சிவபாபாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சித்திரம் உருவாக்குங்க. அவரை நினைவு செய்தே மனிதன் வந்து தேவதை ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. முற்றிலும் தெளிவாக உள்ளது. வண்ண சித்திரங்களின் புத்தகம் அது போல இருக்க வேண்டும்ன்றாரு. அதாவது கலர் கலரா படம் எழுதி அந்த 7 நாள் கோர்ஸோட புக் வந்து அந்த மாதிரி இருக்கணும். மனிதர்கள் பார்த்ததும் அதை பார்த்தோன்னே குஷி அடையணும். ஓஹோ இதுதான் விஷயமான்ட்டு அவங்க குஷி அடையணும். அதன் பிறகு கொஞ்சம் அச்சிட முடியும். ஏழைகளுக்காக கூட நீங்க சாதாரணமா அச்சிட முடியும். பெரியதுல இருந்து சிறியதாக, சிறியதுல இருந்து இன்னும் சிறியதாக கூட அதை செய்ய முடியும்ன்றார் பாபா. பாருங்க, லாக்கெட் மாதிரி குட்டி குட்டியா வந்து நம்மளுடைய சித்திரத்தை வச்சு புக்கு வந்து சின்னதா அச்சிட்டு ஏழைகளுக்கு கொடுக்கலான்றாரு. ரகசியம் அதில் வந்துடணும். முக்கியமான ரகசியம்லாம் அதுல வந்துடணும். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிடணும். அப்ப ஞானம் ஃபுல்லா எல்லாருக்கும் புத்தியில வந்துரும்ன்றாரு. இப்ப நம்மள மாதிரி தேவதா தர்மத்தினர் ஏழைகளா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது பயன்படும்ன்றாரு. கீதாவின் பகவான் பற்றிய சித்திரம் முக்கியமானதாகன்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமான சித்திரமே பாத்தீங்கன்னா கீதையின் பகவான் யாரு, அந்த கீதையில் கிருஷ்ணன் சித்திரம் இருக்கணும். இந்த கீதையில் திருமூர்த்தியின் சித்திரம் இருந்தால் மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு சுலபமாக இருக்கும். அதான் அந்த பழைய பகவத்கீதையில கிருஷ்ணர் படம் இருக்கும். ஆனா நம்ம இந்த கீதையில பிரம்மா விஷ்ணு சங்கர், அது மேல வந்து சிவபாபா, இவர் 3 பேர் மூலமாக இந்த ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை செய்யறாரு அப்படின்னு நீங்க எழுதியிருக்கும் போது பாபா மூலமா இது நடக்குது. அது கீதையை சொன்னவர் இவர் தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் இங்கே உள்ளனர். பிரஜாபிதா பிரம்மாவோ சூட்சுமவதனத்தில் இருக்க முடியாது. அவர் இங்கதான் இருக்கணும். அவர் உடம்புலதான் சிவன் வந்து படைப்பு படிச்சிருக்கணும். அப்புறம் அவருடைய அவ்யக்த ஸ்திதி தான் வந்து அங்க இருக்குது, சூட்சுமவதனத்துல இருக்கிறது. அவர் முழுமையடைஞ்ச நிலை அங்க இருக்குது. மற்றபடி உடம்புலோட அவர் கீழே இருந்து முயற்சி பண்ணது, அவர் கீழே இருக்கிறாரு. அங்க பிரஜைகள் இங்கதான் உருவாகிறாங்கன்றாரு. பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என சொல்றாங்க. இப்போது தேவதைகளாக யார் இருக்கிறாங்க? தேவதைகளும் இங்கே ராஜ்யம் செய்தனர். இப்ப தேவதை இங்க யாராவது இருக்கிறாங்களா? யாருமே இங்க தேவதைகள் கிடையாது. தேவதைகள் வந்து சொர்க்கத்துலதான் ராஜ்யம் செஞ்சாங்க. தேவதா தர்மமும் உள்ளதில்லையா. ஆக இவை அனைத்தும் நன்கு புரிய வைக்க வேண்டியுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மாவில இருந்து விஷ்ணு, விஷ்ணுவில இருந்து பிரம்மா, இருவரும் இங்கேதான் இருக்கிறாங்க. சித்திரங்கள் உள்ளன என்பதால் புரிய வைக்கப்படுகிறது. முதலில் தந்தை பற்றி தெளிவுபடுத்தினால் அனைத்து விஷயங்களும் தெளிவாகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள் யாருன்றதை புரிய வைக்கணும். அவர் நம்மளுடைய அப்பா,
ஆத்மாவினுடைய தந்தை பரமாத்மான்றத புரிய வச்சுட்டீங்கன்னா எல்லாம் தெளிவாயிடும். பாயிண்ட்டுகளும் அநேகம் இருக்கின்றன. மற்ற அனைவரும் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வராங்க. ஆனா பாபாவோ ஸ்தாபனை விநாசம் ரெண்டையுமே சேவிக்கிறார். மற்ற தர்ம சாவகர் வரும்போது பூமி எப்படி இருக்கு, துவாபர யுகம் தான், அதனால விநாசம் எல்லாம் நடக்காது. அப்ப அவங்க தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்றாங்க. ஆனா இப்ப பாபா வரும்போது கலியுகமா மாறிடுது. அதனால பாபா விநாசமும் பண்றாரு, ஸ்தாபனையும் ரெண்டுமே செய்யறாரு. ஆனா தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபகர் சிவபாபா தான். மற்ற தர்மத்தினுடைய ஸ்தாபகர் எல்லாம் மத்தவங்க ஸ்தாபனை செய்யறாங்க. அனைத்துமே டிராமாவின் அனுசாரம் தான் இதெல்லாம் நடைபெறுகின்றன. பிரம்மா பேச முடியுமா, விஷ்ணு பேச முடியுமா? சூட்சுமத்துல போய் என்ன பேசுவாங்க? எல்லாரும் கீழே சூட்சுமத்துல பிரம்மா விஷ்ணுவோடைய அந்த காட்சிகள் தான் கிடைக்குது. மற்றபடி அங்கெல்லாம் உண்மையாலாம் யாரும் கிடையாது. இங்கதான் பூலோகத்துலதான் பிரம்மா மூலமா படைப்பு நடக்குது. அங்க அவங்க பேச முடியுமா அப்படின்னு சொல்றாரு பாபா. சூட்சுமத்துல யாரும் பேச முடியாது. அது மூவி உலகம். அங்க பேச்சே கிடையாது. ஆவி மாதிரி தான் நடமாட்டம் தான் அங்க இருக்கும். சூட்சும உடலுடைய பாகம் தான் அங்க இருக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். இங்கே நீங்கள் புரிந்து கொண்டு பிறகு மேல் வகுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க. அடுத்த வகுப்பறை கிடைக்கிறது. மூலவதனத்தில் யாரும் அமர்ந்திருக்கவோ முடியாது. பிறகு அங்கிருந்து நம்பர் வார் வர வேண்டியிருக்குது. எல்லாருமே பரந்தாமத்துல ஒரேடியா போயிட்டு ஐக்கியமாயிட முடியாது. எல்லாரும் நடிச்சுதான் ஆகணும். எல்லாருமே நம்பர் வார் கீழே இறங்கிதான் வரணும். முதல் முக்கிய விஷயம் ஒண்ணுதான். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து சொல்ல வேண்டும்ன்றாரு. முக்கியமான விஷயத்த ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து புரிய வைக்கணும்ன்றாரு. கல்பத்திற்கு முன்பும் கூட இது போல நடைபெற்றது. இந்த கருத்தரங்கம் முதலானவை கூட கல்பத்திற்கு முன்னாடி நடைபெற்றன. இது போல பாயிண்ட்டுகள் வெளிப்பட்டன. கடந்து போன இன்றைய தினம் நல்லதாகவே நடந்தது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இவ்வாறே தான் நடைபெறும். இப்படி தனது தாரணையை செய்து கொண்டு பக்குவம் அடைந்து கொண்டே செல்லுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ வாழ்க்கையில டெய்லியுமே ஒரு நாளும் நடக்குது இல்லையா, இது எல்லாமே டிராமா ஃபிக்ஸ்டு. போன கல்பம் இப்படிதான் நடந்தது, இன்னைக்கு அதே மாதிரி நடந்துட்டு இருக்குன்ட்டு அந்த தாரணையை மட்டும் வாழ்க்கையில கொண்டு போயிட்டே இருங்கன்றாரு. பாபா சொல்லியிருக்கிறாரு, புத்தக வடிவலும் கூட போடுங்க, இந்த யுத்தம் நடைபெற்றிருந்ததுன்ட்டு போடுங்க. எதுவுமே புதுசல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது போல நடைபெற்றது. இவ்விஷயங்களை நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. வெளியில் உள்ளவர்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. நீங்க சொல்ற விஷயங்களோ அற்புதமானவை என்று மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா புரிஞ்சிக்க வரமாட்டாங்க, ஞானம் கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லது எப்போதாவது போய் புரிந்து கொள்வார்கள். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. சிவபகவான் குழந்தைகளுக்கு சொல்றாரு, இப்படி வார்த்தைகள் இருக்குமானால் புரிந்து கொள்ளவும் செய்வார்கள்ட்டு. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் என்ற பெயர் எழுதப்பட்டுள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம்தான் பிராமணர்களை படைக்கிறார். பிராமன் தேவி தேவதாய நமக என்று சொல்கின்றனர் இல்லையா? எந்த பிராமணர்கள்ட்டு பாபா கேட்கிறாரு. நீங்கள் கலியுக பிராமணர்களுக்கு கூட நீங்க புரிய வைக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிராமணர்கள்ட்டு சொல்லுவாங்க. அவங்க யாருன்ட்டு உங்களால புரிய வைக்க முடியும். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு குழந்தைகள் என்றால் நிச்சயமாக இங்கேதான் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க இல்லையா? பிரம்மாவுக்கு பக்தி மார்க்கத்துல நிறைய 1000 கைகள் காமிச்சிருக்காங்க. அவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க இங்கே தானே இருப்பாங்க. எல்லாரும் இங்கே தத்தெடுக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. யார் தங்களுடைய குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் தந்தையின் குழந்தைகளாக இப்போ ஆகிட்டீங்க. தந்தை பிரம்மாவையும் தத்தெடுக்கிறாரு. இல்லை என்றால் சரீரம் உள்ள பொருள் எங்கிருந்து வந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மாவை தான் பாபா பிரம்மாவையும் கூட தத்தெடுக்கிறாரு. இல்லைன்னா சரீரம் உள்ள பொருள் எங்கிருந்து வரும் அப்படின்றாரு. பிராமணர்கள் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. சன்னியாசிகள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏதாவது மற்ற பிராமின்ஸ் அந்த பிராமணர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா சன்னியாசிகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அஜ்மீரில் பிராமணர்கள் இருக்கிறாங்க. ஹரித்வாரில் ஒரே சன்னியாசிகள் மயம்தான். அதனால அஜ்மீர்ல போய் புரிய வைங்கன்றார். வழிகாட்டிகளாக பிராமணர்கள் உள்ளனர். ஆனால் அவர்களோ பட்டினியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் சொல்லுங்க, நீங்களோ இப்போது சரீர சம்பந்தமான வழிகாட்டிகள், இப்போது ஆன்மீக வழிகாட்டி ஆகுங்கன்ட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. உங்களுக்கும் வழிகாட்டி என்றுதான் பெயர்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளும் வழிகாட்டி தான். பாண்டவ சேனையும் கூட புரிந்து கொள்வதில்லை. பாபா பாண்டவர்களின் தலைவரா இருக்கிறார். பாபா சொல்றாரு, ஹே குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது விக்ரமங்கள் விநாசமாகும். மேலும் உங்கள் வீட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. பிறகு அமரபுரிக்கான பெரிய யாத்திரை நடைபெறும்ன்றாரு. அதாவது பாபா நினைக்க தூய்மை ஆயிடுவோம், பறந்தாம போயிடுவோம். சொர்க்கத்துக்கு நம்ம திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிடும். மூலவதனத்திற்கு எவ்வளவு பெரிய யாத்திரை இருக்கும். முழுவதுமாக அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். எப்படி தேனீக்களின் கூட்டம் போகுது இல்லையா? ராணி தேனி போகும், அதுக்கு பின்னாடி எல்லா தேனியும் பறந்து போகும் இல்லையா? அதே மாதிரி பாபா போவாரு. பாபா பின்னாடி ஆத்மாக்கள் நம்ம கொசு கூட்டம் மாதிரி போவோன்றாரு. சிவனுடைய ஊர்வலம் இல்லையா? இது அதிசயம் இல்லையான்றாரு. நீங்கள் அனைவரும் மணமகள்கள், மணமகன் நான் வந்துள்ளேன். அப்ப பாபா மணமகன் வந்திருக்காரு. மணமகன் ஊர்வலம் நடக்கும்.
நம்ம எல்லாம் மணமகள்கள் அவர் பின்னாடியே போவோம். அனைவரையும் அழைத்து செல்வதற்காக பாபா வந்துக்கிறாரு. நீங்கள் அசுத்தமாக ஆகிட்டீங்க, அதனால உங்களை அலங்கரிச்சு உடன் அழைத்து செல்வேன்றார். இப்ப ஞானத்தினால அலங்காரம் பண்றாரு. நம்மளை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவன்ட்டு பாபா சொல்றாரு. யார் அலங்காரம் செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை பெறுவார்கள். இப்ப இந்த ஞானத்தை கேட்காம நம்ம பாபா நினைச்சு தூய்மை ஆகாம இருந்தோம்னா நம்ம இங்கே தான் இருக்கணும். பாபா கூட போக முடியாது, இங்கே இருந்து தண்டனை அடைவாங்கன்றார். சென்றுதான் ஆக வேண்டும். காசி கல்வெட்டில் கூட மனுஷங்க இறக்குறாங்க என்றால் ஒரு வினாடியில் எவ்வளவு தண்டனைகள் அனுபவிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இங்க தண்டனைகள் கிடைக்கும்ன்றாரு. மனிதர்கள் கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறாங்க இல்லையா, கூப்பிடுறாங்க கடவுள். அதை கஷ்டம் வரும்போது தான் கூப்பிடுறாங்க. இதுவும் அது போலதான் நாம் ஜென்ம ஜென்மாந்தத்தின் துக்க தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. அந்த துக்கத்தின் ஃபீலிங் அது போல இருக்குது. அதாவது இப்ப ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எப்படி நமக்கு உணர்றோம்னா, ஜென்ம ஜென்மமா நான் பண்ண பாவம் இப்ப நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும் அப்படின்றாரு. யாருன்னா பாபா பேச்சு கேட்காம தூய்மையாகாம முரளி படிக்காம இருக்கிறவங்களுக்கு தண்டனை அதிகமா இருக்கும்ட்டு சொல்றாரு. ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்களுக்கான தண்டனை இப்ப கிடைக்கிறது. எவ்வளவு தண்டனை பெறுகிறார்களோ அந்த அளவு பதவி குறைஞ்சிரும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபா சொல்ற பேச்சு கேட்காம ஸ்ரீமத் படி நடக்காம நம்ம அப்படியே அசால்ட்டா இருக்கணும்னா கடைசியா தண்டனை அடைவோம். தண்டனை அடையும் போது நமக்கு பதவி அங்க சொர்க்கத்துல கிடைக்காது. அந்த அளவு பதவி குறைஞ்சிரும். அதனால பாபா சொல்றாரு, யோக பலத்தின் மூலம் கணக்கு வழக்கை முடிச்சிருங்க, நினைவுனால் சேமித்து கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. இப்ப பாபா நினைச்சு இருக்கிற மிச்சம் மீத கணக்கு வழக்கம் முடிச்சிருங்க. இப்போ பாபா நினைச்சு சேமிங்கன்றாரு. ஞானமும் ஈஸி தான். இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் தான் செய்யணுன்றாரு. இப்போ ஞானம் ஈஸி, ஆனா ஞானத்தை நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணணும். நம்ம செய்யற கர்மத்தினுடைய கர்மம் ஞானத்தின் அடிப்படையில செய்யணும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இது போன கல்பமும் இப்படிதான் நடந்தது, எந்த கல்பமும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஈஸியா எடுத்துக்கணும். அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து போயிடணும். அதை புள்ளி வச்சுட்டு புள்ளியா பறந்து போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அப்போ எல்லா விஷயமும் நமக்கு ஈஸியா இருக்கும். வாழ்க்கையில அந்த மாதிரி ஞானத்தின் அடிப்படையில நம்ம ஒன்று ஒன்றா செய்யணுன்றாரு. தானமும் தகுதி உள்ளவர்கள் தான் கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம தானம் தர்மம் முன்னாடியெல்லாம் பக்தியில இஷ்டத்துக்கும் யார் வேணாலும் இப்போ பிச்சை எடுக்க கேட்குறாங்கன்னா நம்ம போட்டுருவோம். இப்போ யாராவது பிச்சை கேட்குறாங்கன்னா அவங்க யார் எவருன்னு பார்க்க மாட்டோம், போட்டுருவோம். ஆனால் இப்போ நீங்க பார்த்து தான் தானம் செய்யணுன்றாரு. தகுதி உள்ளவர்கள் தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம காசு வாங்கிட்டு போயிட்டு அவங்க தவறான காரியம் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, இப்போ குடி போதையில் இருக்கிறவங்க குடிப்பாங்க, நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போய் குடிப்பாங்க. அப்போ அந்த பாவம் நம்ம தலை மேலே வந்துரும்ன்றாரு. அதில் வீக் ஆகிட்ட பிறகு தானம் கொடுக்கறது பார்த்து தான் கொடுக்கணுன்றார். பாவாத்மாக்களுக்கு கொடுப்பதன் மூலம் பிறகு கொடுப்பவர் மீதும் அதன் பாதிப்பு ஏற்படும். அவர்களும் பாவாத்மா ஆகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவர்கள் போய் பிறகு அந்த பணத்தின் மூலம் ஏதேனும் பாவக்கர்மலை செஞ்சிடலாம். அதை நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க பாவக்கர்மம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம தலைமையில ஏறிடும்ன்றாரு. பாவாத்மாக்களுக்கு கொடுப்பவர்களோ உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க இப்போ கொடுக்காதீங்க. இப்போது நீங்கள் இது போல செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு பாபா. நல்லது. நம்ம பணம் கொடுக்கணும்னா நம்ம பிகேஸ்குள்ள கொடுக்கல் வாங்கல். அதுவும் பாவாத்மாக்கள், அந்த குடிக்கிறவங்க, அந்த மற்ற தவறு செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது. எந்த கொடுக்கல் வாங்கலும் அவங்க கூட வச்சுக்கூடாது. ஏன்னா அவங்க செய்கிற பாவம் நம்ம தலை மேலே விழுந்துருன்றாரு. இனிமேல இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கு தாயின் தந்தையமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே தானம் செய்ய வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும். பாவாத்மாக்களுக்கு இப்போது எந்த ஒரு பணம் முதலியவற்றின் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது. யோக பலத்தின் மூலம் பழைய கணக்கு வழக்கு அனைத்தையும் நீங்க முடிச்சிடணும்ட்டு பாபா சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், அளவற்ற குஷியில் இருப்பதற்காக தனக்குத்தான் இப்போது பேசிக்கொள்ள வேண்டும். பாபா எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானா தருவதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எங்க பையன் நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட கூடவே நாங்கள் முதலில் சாந்திதாமம் செல்வோம், பிறகு எங்களுடைய ராஜதானிக்கு வருவோம்ட்டு நினைச்சு உங்களுக்குள்ளாரே பேசிக்கோங்க. பாபா நாங்க இப்ப நீங்க வந்துட்டீங்க, நீங்க எங்களுக்கு குஷி, அளவற்ற குஷியை கொடுத்துட்டீங்க, எங்க புத்தி என்ற பையன் நிரப்பிட்டீங்க, உங்களோட கூடவே நாங்க பறந்தாம வருவோம், அப்புறம் நாங்க சொர்க்கத்துக்கு போவோம். இதெல்லாம் சொல்லி அப்படியே உள்ளுக்குள்ளாரே சொல்லி குஷியா ஆயிக்காங்கன்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், பிரச்சனைகளை சமாதான சுரூபமாக மாற்றக்கூடிய விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நான் விஸ்வத்திற்கே நன்மை செய்பவர், விஸ்வ கல்யாணி. இப்போது இந்த சிரேஷ்டமான பாவனை, சிரேஷ்டமான விருப்பத்தை இப்போ எமர்ஜ் செய்யுங்க. இந்த சிரேஷ்டமான சம்ஸ்காரத்திற்கு முன்னாடி எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரம் தானாக முடிவடைஞ்சிரும். பிரச்சனைகள் சமாதான ரூபமாக மாறிடும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது யுத்தத்தில் சமயத்தை இழக்காதீங்க, போராடாதீங்க. மாயா கிட்ட போராடி ஜெயிக்க தேவையில்ல.
நீங்கள் வந்து சமாதான சுரூபமாக மாறிடுங்கன்றாரு. ஆனால் வெற்றியின் சம்ஸ்காரத்தை ஏமாற்றி செய்யுங்கள். இப்போ நான் வந்து போன கல்பத்தில் வெற்றி பெற்ற ஆத்மா, நான் வந்து மாயை வென்றேன், உலகை வென்ற ஆத்மா, அந்த சம்ஸ்காரத்தை ஏமாற்றி செய்யுங்க. இப்போது அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்தினீங்கன்னா உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. இப்போ நம்மளுடைய இது உடல் மனம் பொருள் தான் இருக்குது. இந்த உடல், இந்த இத்து போன உடலில் இந்த மனசு மற்றும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பைசா, இதையும் நம்ம வந்து பாபா சேவையில் பயன்படுத்தணும்னா அதிகமாக உழைப்பு நமக்கு இருக்காது, உழைப்புலேருந்து விடுபட்டுருவீங்கன்றாரு. பிரச்சனைகளில் செல்வதற்கு பதிலாக தானம் கொடுங்க, வரதானம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ப்ராப்ளம்னு இந்த ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிறது பதிலாக எல்லாருக்கும் தானம் கொடுங்க, வரதானம் கொடுங்க. அப்போது சுயத்தை பிடித்திருக்கும் கிரகணம் தானாகவே சமப்தி ஆகிடும். இப்போ எல்லா பிரச்சனை வந்தாலும் அது வந்து 63 ஜென்ம கணக்கு வழக்கு தான் இப்போ முடிஞ்சிட்டு இருக்குது. யார் யாரோட நமக்கு பிரச்சனைகள் வருதோ அவங்களாம் 63 ஜென்ம கணக்கு வழக்கு நம்மளோட முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் அது பின்னாடி போயிட்டு மாட்டிக்காதீங்க. பிரச்சனையில் மாட்டிக்கிறது பதிலாக வரதானம் கொடுங்க, தானம் கொடுங்க. உங்களை பிடிச்சிருக்கிற அந்த கிரகணம் தானாகவே சமாப்தி ஆகிறோன்றாரு. இந்த சூரிய வம்ச சந்திர வம்சத்துக்கு கிரகணம் பிடிச்சிருக்குது. அந்த 5 விகாரன்ற கிரகணம் ராகு கேது பிடிச்சிருக்கு. அது தானாகவே எப்போ விலகும்னா நம்ம தானம் கொடுத்தணும். அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராகு கேது பயிற்சி வருதுன்னா நீங்கள் வந்து தானம் பண்ணுங்க, தானம் பண்ணால் அந்த ராகு கேது விட்டுடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு பிடிச்ச ராகு கேது என்னன்னா அந்த 5 விகாரம் தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதனால தான் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு சச்சரவு பண்ணிட்டு கடந்தோம். இப்போ அதை எல்லாத்தையும் விட்டுடுங்க. யாராவது எதாவது பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களை பிடிச்ச கிரகணம் ராகு கேது போயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சூரிய வம்சம் சந்திர வம்சத்துக்கு பிடிச்ச அந்த கிரகணம் வந்து போயிடும்ன்றாரு. ஸ்லோகன்: பிறருடைய குறை பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குணஸ்வரூபம் ஆகுங்கள். குணங்களை மட்டும் வர்ணனை செய்யுங்கள். மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டும் பாருங்க. அவங்களுடைய குறை பலவீனங்களெல்லாம் பேசாதீங்க. அதை பேசுறதுக்கு பதிலாக அவங்களுடைய குணங்கள் நல்லதாக அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை யோசிச்சு பார்த்து அதை மட்டும் வர்ணனை செய்யுங்கன்றாரு. அப்போ குணஸ்வரூபமாக ஆயிடுவீங்க. அவ்யக்த சமிஞை: சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். தந்தைக்கு குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு இருக்குது. ஆகையினால் தான் அமிர்த வேலையிலிருந்தே குழந்தைகளுக்கு பாபா பாலனை செய்கிறாரு. ஒரு நாளின் துவக்கமே எவ்வளவு சிரேஷ்டமானதாக ஆகிறது. அதாவது அதிகாலையில் எஞ்சி பாபாவை நினைக்கும் போது அந்த நாளுடைய துவக்கமே சிரேஷ்டமானதாக ஆகிறது. சுயம் பகவான் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அழைக்கிறார், நம்மளெல்லாம் உரையாடலும் செய்கிறார். அதிகாலையில் எழுப்புறாரு, 4 மணிக்கு எழுப்பி நம்மளை கூப்பிடுறாரு, வாங்க குழந்தைகளே பேசலாம் வாங்க அப்படின்ட்டு சந்திப்பு கொண்டாட அழைக்கிறாரு. நம்மளோட பேசவும் செய்கிறாரு. சக்திகளை நிறைக்கிறாரு. நம்ம பாபாவை நினைக்கிறோம், பாபா நம்மளை நினைக்கிறாரு. பாபா நம்ம கூட பேசுறாரு. அதிகாலையில் பேசி நமக்கு பவர் கொடுக்குறாரு. சர்வ சக்திவான், சக்தியை நிறைக்கிறாரு. தந்தையினுடைய அன்பின் பாடல் உங்களை தொழிலெழுக்க செய்கிறது. அதாவது நல்லா தூங்கிட்டு இருந்த நம்மள பாபாவுடைய பாட்டு வந்து அன்பா கூப்பிடுறாரு. குழந்தாய், செல்ல குழந்தாய், எழுந்துருன்னு பாடும்போது அமிர்த வேலை, இனிமையான நேரம், எழுந்திரு குழந்தாயின்ட்டு பாடுவார். அவர் பாடும்போது நம்மளை வந்து எழுப்புறாரு. அந்த தொழில செய்து நமக்கு அந்த பாட்டு, இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே வாருங்கள் என்று எவ்வளவு அன்போடு அழைக்கிறார் பாபா. காலையில எழுப்புறாரு பாருங்க, இனிமையான குழந்தைகளே, அன்பான செல்லமான குழந்தைகளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. தொழிலழ செய்கிறார், நம்மளை வந்து எழுப்பி விடுறாரு. சகஜயோகி வாழ்க்கை தான் இந்த அன்பான பாலனையினுடைய நடைமுறை சுரூபமாகுன்றாரு. எப்பயுமே பாபாவுடைய வாழறது, பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த சகஜ யோகியா இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் இந்த பாபாவினுடைய அன்பான பாலனையினுடைய நடைமுறை சுரூபம்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.